நித்யானந்தா உயிரோடு இருக்கிறாரா இல்லையா? வெளியான வீடியோ 21ஆம் தேதி வெளிவர இருக்கும் பல உண்மைகள். சர்ச்சைகளுக்கும் பரபரப்புகளுக்கும் பஞ்சமே இல்லாத சுவாமி நித்யானந்தா கைலாசா என்ற ஒரு தனி நாட்டையே உருவாக்கி வைத்திருப்பதாக கூறி வருகிறார். ஆனால் இதுநாள் வரையிலும் நித்யானந்தாவின் கைலாசா நாடு எங்கிருக்கிறது என அவர் சொல்லியதும் இல்லை, அதை யாராலும் கண்டுபிடிக்க முடிந்ததும் இல்லை. சில வருடங்களுக்கு முன்பே தன்னைத்தானே கடவுள் என சொல்லிக்கொண்டு பல சர்ச்சைகளில் சிக்கியவர்தான் நித்யானந்தர். பெங்களூரு அருகே இருக்கும் ஒரு பிடதியில் ஆசிரமம் தொடங்கிய இவர் சிக்காத சர்ச்சைகளே கிடையாது. பாலியல் புகார், நடிகையுடன் நெருக்கம், மோசடி புகார், ஆசிரமத்திற்கு வரும் பெண் சீடர்களை மடத்திலேயே கட்டாயப்படுத்தி தங்க வைப்பது, சீடர்களுக்கு பாலியல் தொல்லை, நடிகைகளின் நெருக்கமான வீடியோ, கற்பழிப்பு புகார் என அடுக்கிக் கொண்டே போகும் அளவிற்கு பல வழக்குகளில் சிக்கியதால் திடீரென தலைமறைவானார். அதன் பிறகு பெங்களூர் போலீசாரின் தேடுதல் வேட்டையில் சிக்கிய இவரை சிறையிலும் அடைத்தனர். பிறகு ஜாமீனில் வெளியே வந்த நித்யானந்தர் மதுரை ஆதீனத்திற்குள் குடிபுகுந்து தான் அடுத்த ஆதீனம் என கூறி வந்த நிலையில், ஆதீனமாக இருப்பதற்கு பல தகுதிகள் வேண்டும். முதலில் பெண் வாசனை இருக்கக்கூடாது. ஆனால் நித்யானந்தா பெண்களுடன் குதூகலமாக இருப்பவர். இவரை மதுரை ஆதீனமாக போடக்கூடாது என பெரும் சர்ச்சை வெடித்ததால் இவர் அங்கிருந்தும் வெளியேறினார். அப்போது வெளியேறியவர்தான் திடீரென மாயமாகி சில மாதம் கழித்து புதிதாக ஒரு நாட்டை தொடங்கி இருப்பதாக அறிவித்து அந்த நாட்டிற்கு கைலாசா என பெயரும் சூட்டினார். அதன் பிறகு இளம் பெண்களோடு கைலாச நாட்டில் இருந்து நித்யானந்தா புகைப்படம் எடுத்து சமூக வலைதளங்களில் வெளியிடுவதோடு அவ்வப்போது சில சொற்பொழிவுகளையும் ஆற்றி வந்தார். இவ்வாறு தனக்கென தனி நாடு, தனி கொடி, கைலாசா நாட்டிற்கு செல்வதற்கான தனி பாஸ்போர்ட், ரிசர்வ் பேங்க் ஆஃப் கைலாசா என புதிய வங்கியையும் தொடங்கி இருப்பதாக அறிவித்திருந்தார். இந்த நிலையில் 2022ஆம் ஆண்டு திடீரென நித்யானந்தாவின் உடல்நிலை மிகவும் மோசமடைந்த நிலையில் இருக்கிறது. மருத்துவ சிகிச்சைக்காக இலங்கையில் தஞ்சமடைய அந்த நாட்டு அரசுக்கு நித்யானந்தா தரப்பு கடிதம் எழுதி அனுப்பியதாக தகவல் வெளியாகியிருந்தது. ஆனால் சிகிச்சைக்கும் நித்யானந்தா வரவில்லை. அதன் பிறகு தனது சமூக வலைதள பக்கத்திலும் எந்த ஒரு புதிய சொற்பொழிவுகளையும் ஆற்றவில்லை. இதனைத் தொடர்ந்து ஒருவேளை அவர் இறந்து விட்டாரா என பல சந்தேகங்களும் எழுந்து வந்தது. இந்த நிலையில்தான் திடீரென வருகிற ஜூலை 21ஆம் தேதி குரு பூர்ணிமா நன்னாளில் கைலாசா இருக்கும் இடம் அறிவிக்கப்படும், உங்களை அன்போடு வரவேற்கிறோம் என்றும் கைலாசா வாசியாக மாற இப்போதே பதிவு செய்யுங்கள் என ஒரு ஆன்லைன் லிங்க் ஒன்றையும் கொடுத்ததோடு, மனித உடல் எடுத்த அனைவருக்கும் அழைப்பு விடுக்கிறேன், கைலாயத்தின் கதவுகள் திறந்து இருக்கிறது, வாருங்கள் என்றும், கதவை நான் திறந்தாலும் நீங்கள் கால் எடுத்து வைத்தால்தான் உள்ளே வர முடியும் என்றும் ஒரு வீடியோ பதிவை நித்யானந்தா தரப்பிலிருந்து வெளியிட்டிருக்கிறார்கள். இதனை பார்த்த பலரும் அப்போது நித்யானந்தா உயிரோடுதான் இருக்கிறார் என்றும், ஒரு வழியாக கைலாசா இருக்கும் இடமும் தெரிய போகிறது என்றும் ஆவலோடு காத்து கொண்டிருக்கின்றனர்.